குடிமக்களுக்கு வணக்கம். இளைய தலைமுறை எதை நோக்கி போகிறாங்கன்னு தெரியல. பழனியில் வட மாநிலத்திலிருந்து வந்த பையன் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கான். அவனை ரயிலில் பயணிக்கும் போது போதையில் குடிச்சு போட்டு 4-5 பசங்க வந்து அவனை தாக்குறாங்க அரிவாள் வைத்து. தமிழ்நாட்டில் இளைய தலைமுறைகள் வந்து குடிபோதையில் அடிமையாயிருக்காங்க. குடிப்பழக்கம் தமிழகத்தில் அதிகமாகிடுச்சுன்னு நம்ம பல முறை சொல்கிறோம். ஆனால் அது கட்டுப்படுத்துறதுக்கோ அதை தடுக்கிறதுக்கோ எந்த ஏற்பாடும் செய்யாமல் இந்த அரசாங்கம் குடி மக்களை வந்து வைத்து அரசியல் தான் செஞ்சிட்ருக்கானுங்க. ஓட்டு அரசியல். முதல் காரணமான மக்கள் நாம் தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகள் நல்லவங்களா கெட்டவங்களா அரசியல் பினாமியா அப்படின்னு பார்க்காம யாருக்குனாலும் ஓட்டு போட்டுடுறீங்க. அவங்க வந்து அரசு அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு தேவையான அரசு ஊழியர்களை வச்சு நல்ல வேலையை செய்யாமல் முழுக்க பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறையை கூட மக்களுக்கு வேலை செய்ய விடாமல் அரசியல்வாதிகளுக்கே வேலை செய்கிறதுக்கு அவங்க கைப்பாவையாக மாற்றி விட்டாங்க. அதனுடைய பின்விளைவு தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை அவங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால் இந்த இளைய தலைமுறை குடிபோதைக்கு அடிமையானத்துக்கும் தமிழகத்தில் அதிகமானத்திற்கு நாம் வாக்கு போட்ட தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் தன்னுடைய சுயலாபத்துக்கோசம் தமிழகத்தை போதை கலாச்சாரமாக மாற்றிட்டாங்க. இலவசன் பேரில் பெண்கள் அடியே 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஆண்கள் அடியே பல ஆயிரம் கணக்கு வரியை பிடுங்குறாங்க. இந்த இரண்டு கையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு முகமாக ஓட்டு போடும்போது தமிழகத்தினுடைய தலையெழுத்து மாறும். போதை கலாச்சாரத்தை மாற்ற முடியும். இலவசத்தை நம்பி ஓட்டு போட்டு சமுதாயத்தையும் குடிப்பழக்கத்தையும் அதிகம் ஆக்காதீங்க. ஜெய்ஹிந்த்.